அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட 1 சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிரேவி பக்கத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இது கூட நம்ம குழம்பு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லெண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் உள்ள தண்ணி சத்துனா வற்றிட்டு ஆயில் பிரிஞ்சு நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறாலை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இறாலில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இறாலில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃபைனலாக மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்ச நம்ம தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக அட்டகாசமாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான அட்டகாசமான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.